அட, இன்னும் நம்ம இந்த ஊர்ல தான் இருக்கோமா? நைட்டே அப்பா கார் அனுப்புறேன்னு சொன்னாரு. கார் வரலையா அப்போ? நான் எப்படி இவ்வளவு நேரம் தூங்குனேன்? சரண் எங்க? மச்சான் என்ன நல்லா தூக்கமா? இல்ல மாப்பிள்ள, இன்னும் நம்ம இந்த ஊர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நைட்டே கார் அனுப்புறேன்னு சொன்னாரு எங்க அப்பா. கார் அனுப்பலையா? ஆமா மச்சான், நைட்டே அவ கால் பண்ணாவ மாமா. வண்டி எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல, காலையில தான் வருமான்னு. அந்த சரி காலையிலயாவது கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வேற நான் வச்சுட்டேன். நீ வேற நல்லா தூங்கிட்டியா, அதனால உன்னையே எழுப்பல. கார்லயும் எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரி அப்ப நம்ம முழிச்சிருந்து பாத்துக்கலான்னு ஃபுல்லா முழிச்சிருந்து பாத்துக்கிட்டேன். டேய் மாப்பிள்ள, என்ன சொல்ற? அப்ப நீ சுத்தமா தூங்கலையா? இல்ல தூக்கம் வரல, கொஞ்சம் கொசுக்கடி, அப்புறம் இந்த பியாய் பயம் வேற எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குமா, அதனால ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்து அதனால ஃபுல்லாவே முடிச்சுதான் இருந்தேன். சரி, இப்ப கார்ல எல்லாரும் முடிச்சிட்டாங்களா இல்ல தூங்கிட்டு இருக்காங்களா? அவங்களாம் அப்பயும் முடிச்சிட்டாங்க. வேற கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அதனால ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க கிட்ட பேசி எல்லாரையும் அங்க ரெஸ்ட் ரூம் அமுச்சு விட்டு வந்திருக்கேன். அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அவங்க வீட்டுல கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாரோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, இவ்வளவு நடந்திருக்கு, நீ எழுப்பிருக்கலாம்ல மாப்ள? பரவாயில்ல, இருக்கட்டும், நானே பாத்துக்கிட்டேன். என்னால முடியலன்னா உன்னைய கூப்பிட்டுருப்பேன். சரி, எங்க அப்பா காலையில எதுவும் கால்கள் பண்ணாரா இல்லையா? பண்ணாரு, இப்பதான் இந்த வந்துட்டு இருக்கு காரு, வந்துடும். நீங்க எங்க இருக்குன்னு லொகேஷன் மட்டும் அந்த நம்பருக்கு அனுப்பிடுங்கன்னு ஒரு நம்பர் தந்தாரு, அனுப்பி விட்டுருக்கேன். நம்ம அந்த கார் எடுத்துட்டு ஊருக்கு போகணுமா, அவர் வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட வருவாராம், வந்து இந்த காரை சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு அவரு சென்னைக்கு ரிட்டர்ன் கொண்டு போயிடுவாராம். அப்புறம் நம்மள பத்திரமா பார்த்து போக சொன்னாரு. சரி, இப்போ என்ன வண்டி அரேஞ்ச் பண்ணி தந்தாரு, அதுவே போதும். சரி வா மாப்ள. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகி எந்திரிக்கணும்னு என்ன வருதா பாரு இவளுக்கு, எப்படி கிடக்கலவுன்னு பாரு. இவ்வளோ நல்ல நல்ல வீட்டிலே காலையிலே எந்திரிச்சு சூரியோதயம் பார்த்துருக்க முண்டாளுவ, இவ்வளோலாவது இங்கே இப்போ எந்திரிக்காத ஆகுது. நீ சும்மா இரு லட்சுமி, அவ்வளோ எந்திரிச்சாலும் நம்ம உயிரை தான் போட்டு வாங்குவாளுவ. அந்தாலும் கொஞ்ச நேரம் கடந்தா கடக்கட்டும். இல்லைக்கோ, இவ்வளோக்குன்னா கொஞ்சம் நம்ம எங்கே வந்திருக்கோம் என்னன்னு கொஞ்சம் தெரியும்ல, அதான் கேட்கலான்னு பார்த்தேன். தூங்கிட்டுல கிடக்காளுவே. அப்போதே அதில் ஒரு பொம்பளை தூத்துக்குடின்னு சொல்லிட்டு போச்சு. தூத்துக்குடி வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இவ்வளோன்னா கொஞ்சம் இந்த ஃபோன்லலாம் பார்ப்பாளுவ பார்த்துக்க. நம்ம எங்கே இருக்கோம் என்னன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளுவ. அதான் எந்திரிச்சாளுவன்னா பரவாயில்லையேன்னு பார்த்தேன். சரி, அப்போ இவ்வளோ தூங்கட்டும். பக்கத்தில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம விட்டு பிள்ளைகளெல்லாம் கிடக்குதுவளா, பாத்தியலாட யாராவது போய்? நானும் போய் பார்க்கவும் இல்லை, எந்திரிக்கே இல்லை இந்த இடத்த விட்டு நானும். ஆமாக்கோ, நான் போயிட்டு தான் வந்தேன். பிள்ளைகளெல்லாம் எந்திரிச்சு மூஞ்சி கைகாலெல்லாம் கழுவிட்டு தான் நிற்காளுவ வாய் கொப்பளிச்சிட்டு. பாரு, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்க அறிவு கூட இவ்வளோக்கு கிடையாது. எனக்கு 2 சம்சா கொண்டாங்க. எனக்கு வெங்காய சம்சானா ரொம்ப பிடிக்கும். அவ வாயில கொஞ்சம் மண் அள்ளி தட்டு சரசு. எப்ப பார்த்தாலும் சோறுனே அலையுது திங்கிறதுக்கு. தூக்கத்துல கூட ஒரு மனுஷன் இப்படி புலம்புவாளாக்கும். எக்க அந்த குத்தையான்னு கேக்கிய, அன்னைக்கு நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கடந்தோம் பாருங்க, அன்னைக்கு இதே குத்துதான். அங்கேயும் கடந்து தூக்கத்துல பெணாத்திட்டாடாக்கா. அப்பன்னா தூங்கும்போது இவளை நல்லா கவனிச்சேன்னா நிறைய ரகசியங்களை இவகிட்ட இருந்து வாங்கலாம் போல இருக்கே. என்னாச்சுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையா? ஆமா, உங்க அப்பா என்னதான் சொல்லியாரு? வண்டி கிண்டி எதுவும் அனுப்பியாரா இல்லையாம்மா? வண்டி வந்துகிட்டு இருக்குதாம்மா. எனக்கு வேற இந்த பிள்ளையோட அம்மைக்கு தான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. எனக்கு நானும் போன் அடிச்சு பார்த்தேன் ராத்திரி. வேற சரி தூங்கிட்டு இருப்பாவ, வேற பதட்டப்படுத்தாண்டமேனு போனை கட் பண்ணிட்டேன். சரி, எதா இருந்தாலும் காலையில பார்த்துக்கிடலாமேன்னு. அவியதான் என்ன நினைப்பாவளோன்னு கஷ்டமா இருக்கு. பிள்ளைய வேற விட்டுட்டு போயிருக்காவ, நம்ம வேற பத்திரமா காலையிலே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னோம். ஆனா இன்னும் நம்ம விழுப்புரம் தாண்டல. வேற என்னத்தை சொல்ல அவியகிட்ட நினைச்சுக்கிட்டு தான் நான் இன்னும் போன் பண்ணாம இருக்கேன். 2 மிஸ்டு கால் அவியலுக்கு கூப்பிட்டுருக்கேன். இருந்தாலும் அவிய காலையில பார்த்துட்டு கூப்பிடுவாங்களா பாப்போன்னு, அப்ப சொல்லிக்கிடலான்னு. சரித்தா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். அவிய பொண்ணுங்க தானே இருக்கா, அவங்க பேசினா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமா, ஊருக்கு போய் அவியலை பார்த்து நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும். நம்ம எதுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும்? நம்ம என்ன வேணும்னா பண்ணணும்? இது எதிர்ச்சியா நடந்தது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னா அவிய பிள்ளைய அவிய தான் பத்திரமா கூட்டிட்டு போயிருந்துருக்கணும். அவியலை யார் விட்டுட்டு போக சொன்னது? அவிய தான் சொல்ல போனா நமக்கு நன்றி சொல்லணும். நீ சும்மா இருல, விவரம் புரியாம பேசிட்டு இருக்காத. சரி, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நாங்க எதுவும் பக்கத்துல ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கேன். யாருமே நேரத்துல இருந்து சாப்பிடல. நேற்று நைட்டும் எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. இனிமே காலையிலேக்கு சாப்பிட ஏதாவது வேணும்ல, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் மாதிரி எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இங்க ஹோட்டல் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கேன். சின்ன வில்லேஜ் மாதிரி தானே இருக்கு. அந்த வீட்டில் அந்த அம்மா காப்பி குடிங்கன்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேற வந்துட்டோம். அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு அலோவ் பண்ணதே பெருசு. அதில் வேற அவியலுக்கு நம்ம சிரமம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதனால வேண்டாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாம், நல்லா சூடாக காப்பி போட்டு தரேன்னாவ, அத்தை தான் வேண்டானிட்டாவ. இங்கே பாரு, அடுத்த இதுக்கு நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாது, அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். நம்ம வேணும்னா காப்பி குடிச்சிட்டு அதுக்கு காசு கொடுத்துட்டு வந்திருக்கலாம். நீங்கள் தான் கேட்கவே இல்லை. அதெல்லாம் தப்பு செஞ்சனா, அவங்க ஒரு பாசத்தில் செய்கிறதுக்கு நம்ம திருப்பி காசு கொடுத்தனா அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சரி வாங்க, நம்ம காருக்குள்ளே போய் இருப்போம். கொஞ்ச நேரம் என்ன வெளியே இதில் காத்தோட்டமா நில்லுங்கம்மா. ராத்திரி ஃபுல்லாக அந்த காருக்குள்ளே தானே இருந்திருக்கீங்க. வண்டி வரட்டும், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஐயோ ஆமா, நாளை இனிமே வண்டிக்குள்ள வர மாட்டேன். கொஞ்ச நேரம் தான் உட்கார போறேன். அஞ்சு எட்டா நல்ல மாட்டு வண்டியில தூக்கம் போல இருக்கு. முரட்டு தூக்கமா தூங்கிட்டு இருந்தியே, கொசு எதுவும் கடிக்கலையா? எனக்கு எதுவுமே தெரியல, நல்லா தூங்கியிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கண்ணை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கலான்னு இருந்தேன். எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. சரி, நீங்க இதுல இருங்க, காருக்குள்ள போன் கிடக்கு. நான் அவி அம்மைக்கு எதுக்கும் போனை பண்ணி பேசிடுறேன்.
சரிம்மா, முத ஃபோன் பண்ணி சொல்லு உங்களுக்கு. சரி நீங்கள் வீட்டில் இருங்க. ஆண்டி நானும் வரேன் காருக்கு. சரி வாமா. சோனியும் நம்மளை மாதிரி பாதி தூரம் வந்திருப்பாள்ல. ஆமா, நமக்கு முன்னாடி சோனி வந்தாலும் வந்துருவான்னு நினைக்கிறேன் ஸ்டேஷனுக்கு. வந்தா நல்லா ஜாலியா இருக்கும். அவளை பார்த்தாதான் எனக்கெல்லாம் நிம்மதியா இருக்கும்பா. இல்ல ஜெகன், எனக்கு என்னமோ லைசா வயித்த கலக்குற மாதிரி இருக்குல. யால இன்னைக்கு ரிசல்ட் என்னதுமா? ஆமால, நல்லா சுத்திட்டு வர வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்தது. இனிமே இன்னைக்கு ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சதுல இருந்து ஒரு மாதிரி வயித்த கலக்குது. ஐயா ஆமால, இன்னைக்கு சோனி காம்பு ரிசல்ட் தானே? ஆமா, எங்க எல்லாருக்குமே ரிசல்ட் தான் இன்னைக்கு. ஐ ஜாலி. சதீஷ்க்குலாம் அவ்வளோ ஒரு மைக் கத்திக்கிட்டு வீட்டு வாசல்லே வந்து நிப்பாவுல. நீ வேற சந்தியா வெறுப்பேத்தாத. நாளா எனக்கு பாஸ் ஆனா போதும். இல்ல கடைசி நேரத்துல உனக்கு எவ்வளவு டெஸ்ட் வச்ச? எல்லாத்துலயும் நல்லா தானே எழுதுன. அப்புறம் என்ன எக்ஸாம் நல்லா தானே எழுதுன? என்ன இப்போ ஏன் பயப்படுற? நல்லா எழுதுனேன், இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு. பாஸ் ஆயிருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை ஃபெயில் ஆயிருவேன்னு ஒரு பயமும் இருக்கு. இத்தனை தடவை ஃபெயில் ஆகாம தப்பிச்சு பாஸ் ஆகி வந்துட்டு இவ்வளவு தூரம். இனிமேலும் இந்த மாதிரி என்னால வர முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டாவும் இருக்கு. அதெல்லாம் நீ பாஸ் ஆயிருவேல. எனக்கு எல்லாத்துலயும் 90 அபோ எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. நீ எடுப்பமா, நீ எடுப்ப. நீ யாரு? ஐயோ, எங்க சோனி எவ்வளவு மார்க் எடுப்பான்னு தெரியல. எனக்கு 10 மணிக்கு தானே ரிசல்ட். உங்க நம்பர்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எல்லா நம்பரும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப மணி 7 தான் ஆகுது. இப்பவே பார்த்தா வராத. ஆமா, 10 மணிக்கு மேல தான் வரும். அவ்வளவு ப்ரௌசரும் பிஸியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போனாதான் ட்ரீட் தானா? ட்ரீட்டுக்கு எங்க போறது? வீட்டுக்கு போன அப்புறம் எனக்கு பூசா இருக்கும்னு பயமா இருக்கு. நீ வேற. உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தாரேன், நீ முத பேசுறியாமா? வேற அவிய ஃபோன் எடுத்த உடனே நான் விஷயத்த சொன்னேன்னு வையி, அவிய பதட்டம் அடைஞ்சிருவாவ பத்தியா? நீ பேசினதுக்கு அப்புறம் நான் வாங்கி பேசினேன்னு வையா, அவிய நிலமையே புரிஞ்சுக்கிடுவாவ. அதனால தான் சொல்றேன், நீ முத பேசுறியாமா? சரி ஆண்டி. சரி இரு, ஃபோன் பண்ணி தாரேன். நான் காரில் வந்தால் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பிரச்சனையே தெரியல இந்த காருக்கு. திடீர்னு பிளேக் எடுத்துட்டு. இந்தாம்மா உங்க அம்மைக்கு ஃபோன் போகுது. இங்க பாருங்க, நீங்க பேசினதுலாம் நான் கேட்கலன்னு நினைச்சுக்கிடாதீங்க. கேட்டுக்கிட்டு தான் படுத்திருந்தேன். அப்ப வேணும்னு தான் பெனாத்திக்கிட்டு இருந்தியோ? நான் பெனாத்தினே? நானும் பெனாத்தையே மண்டனே. நல்ல தூக்கத்துல உளறியா? உளரல. இங்க பாரு, நான் கனவு கண்டுகிட்டு ஏதாவது இருந்திருப்பேன். ஆனா பெனாத்தலாம் மண்டனே. நீ பெனாத்தினாலும் சரி பெனாத்தலனாலும் சரி, முத கால் எடுத்து கீழே போடலாம். நல்லா மொய்யாரமா மடியில காலை தூக்கி போட்டுக்கிட்டு படுத்து கிடக்காத பாரு. சரசுக்கு, எனக்காக நீங்க இது கூட பண்ண முடியல. நானே கொஞ்சம் கால் வலிக்கு காலை பிடிச்சு விடுங்கன்னு சொல்லலான்னு இருந்தேன். நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்களே? ஒழுங்கு மரியாதையை காலை தூக்கி கீழே போடலாம். அதுலயும் செருப்பையும் ஒட்டிக்கிட்டு நல்லா காலை மடியில போட்டுக்கிட்டு இருக்கா ஒய்யாரமா. தூக்கி கீழே போடலாம், இல்லைன்னு அந்த அளவுக்கு தள்ளி விட்டுருவேன் பத்துக்க. சரி சரி, கூல் கூல், டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன, நான் எந்திக்கிற அவ்வளவுதானே. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? ஏன்னா திருச்செந்தூர் வர எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போதான் நம்ம நாங்குநேரி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். எப்படி என்ன ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் ஆயிரும். அப்ப என்ன அரை மணி நேரம் ஆயிருமா? சரி அப்போ எந்திரிச்சு உட்காரியே, இல்லாட்டினா சரசுக்கு அவ்வளவுதான் திட்டிக்கிட்டே இருக்கும். என்ன லட்சுமி அக்கா, உங்க முவா சோனி வந்துட்டாலாமா? கேட்டீங்களா? இல்லடா, காலங்காத்தாலே போன பண்ணி அவையில தொல்லை பண்ணாண்டா. வரட்டும், வந்ததும் அவையிலே போன் அடிக்கட்டும்னு இருக்கேன். 100 ஐஸ் அயிலுக்கு அவிதான் போன் அடிக்க அவ்வளோன்னு பாருங்க. அட அதுக்குள்ள வந்துட்டாவளா? பரவாயில்லையே. ஐயா ஆமா, அவியதான் போன் அடிச்சிருக்காவே. சொல்லுங்கக்கா, வந்துட்டீங்களோ? இப்பதான் உங்களை நினைச்சோம். உங்களுக்கு 100 ஐஸ் போங்க. இல்லம்மா, நான் தான் சோனி பேசுறேன். சொல்லுமா, வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்க? நாங்களும் இன்னும் திருச்செந்தூர் வந்து இறங்கலையே. நீங்களும் அதுக்குள்ள வந்துட்டீங்களாக்கும். பரவாயில்லையே, ட்ரெயினை விட வேகமா தான் வந்திருக்கீங்க. இல்லம்மா, நாங்க இன்னும் வரல. என்னது, இன்னும் வரலையா? அப்ப எங்க இருக்கீங்க? நீங்களும் வர அப்ப கொஞ்சம் நேரம் ஆகுமா? அப்போ உங்களுக்கு முன்னாடி நாங்களும் ஸ்டேஷன் போயிட்டோம்னா அப்ப உங்க வெயிட் பண்றேன்னு நீங்களும் அங்க வந்துருங்க. ஏம்மா, நாங்க வர ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகுமா? ஏலா? ஆமாம்மா, கார் இங்கே இடையிலே நின்று போச்சு. இனிமே அதை சரி பண்ணி தான் எடுத்துகிட்டு வர முடியும் போல இருக்கு. அதனால நீங்கள் வெயிட் பண்ணலாம் வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் வர லேட் ஆகும். ஏம்மா சோனி, போன கொண்டா, நான் பேசி உங்கள் அம்மா கிட்ட. சரி. ஏம்மா இரு, இந்த ஆண்டி பேசுகிறாங்களாம். என்னாச்சுக்கோ? இல்ல, அவள் ஏதோ வண்டிலாம் ரிப்பேர் ஆயிடுச்சு, இனிமே வண்டி சரி பண்ணிட்டு தான் வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு இன்னும் ஒன்றும் விவரம் புரியலையே எனக்கு. வண்டி ரிப்பேராமா? ஆமா, அப்படிதான் சோனி சொல்லியா. சரி, என்ன விவரம் என்னன்னு கேளுங்க அவகிட்ட. அக்கா, நான் தான் சாரு பேசுறேன். சொல்லுங்கக்கா. என்னக்கா சொல்லியா? ஏன் மொவா என்னமோ வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, சரி பண்ணிட்டு தான் வர முடியுங்கக்கா. என்னாச்சுக்கா? எதுவும் பிரச்சனையா? ஆமாக்கா, வண்டி இடையிலே ராத்திரி விழுப்புரம் தாண்டி நின்று போச்சு.
எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சென்னையிலேருந்து ஒரு கார் அனுப்புங்கன்னு சொன்னேன். அவர் நைட்டு அனுப்புறேன்னாரு. அதுக்கப்புறம் அனுப்ப முடியல போல இருக்கு. இனிமேல் நான் இந்த காலையில் அனுப்புறேன்னு இருந்தார் போல இருக்கு. இந்த கார் வந்துட்டு இருக்கான். இனிமே தான் நாங்கள் கிளம்பி வர முடியும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அதனால் ஊரில் இறங்கிட்டீங்கன்னா திருச்செந்தூரில், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் வீட்டிலே கொண்டு உங்கள் பிள்ளையை விட்டுறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கக்கா. வண்டி இப்படி ரிப்பேர் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஐயே, அப்போ ராத்திரி முழுக்க ரோட்லேயே கிடந்தியே? ஆமாக்கா, எங்களுக்கு வேற வழி தெரியல. அந்தால காருக்குள்ளே இருந்திருக்கு. பிள்ளைகள் 2 பேரும் பயில்வா தான் வெளியே காவலுக்கு இருந்தானுவே. நாங்கள் காருக்குள்ளே தூங்கியிருக்கோம் 4 பேரும். என்னத்தை செய்ய, நம்ம நேரம் அப்படி இருந்திருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. கார் வந்துகிட்டு இருக்குதான். நான் பிள்ளையை எப்படியான பத்திரமா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருவேன்னு நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரிக்கா, சரி, பார்த்து பத்திரமா வாங்க. ஆனால் என் வீட்டுக்காருக்கு தான் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரில. வீட்டுக்கு போனதும் தேடுவார் மொவளை எங்கன்னு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வர எப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னா? எப்படியும் சாயங்காலம் ஆயிரும்க்கா. சாயங்காலமா? ஐயே, சாயங்காலம் வரைக்கும் நான் தாக்கு பிடிப்பேனான்னு தெரியலையே. எங்கள் வீட்டுக்காரு வேற சத்தம் போடுவாரே, வெளியூருக்கு போயிட்டு இப்படி பிள்ளைய தொலைச்சிட்டு வந்திருக்கியேன்னு. என்னையும் மன்னிச்சுக்கிடுங்கக்கா. நான் கொண்டு வந்து சீக்கிரம் காலையில் விட்டுறலான்னு தான் நினச்சேன். இப்படி அவன் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் சமாளிங்கக்கா. அதுக்கப்புறமா பிள்ளையை கொண்டு வந்து நான் பத்திரமா சேர்த்துருவேன். சரிக்கா, நீங்கள் என்னத்துக்கா மன்னிப்பு கேட்கிய? நாங்கள் பண்ண தப்பு. அவளை பத்திரமா பார்த்துருக்கணும். நீங்கள் பத்திரமா அவளை கூட்டிட்டு வரதே பெருசு. சரிக்கா, சரி, நீங்கள் பார்த்து வாங்க. நான் எங்கள் வீட்டுக்கார சமாளிக்கேன். சரி, அப்போ நான் வைக்க என்ன? சரி. உங்கள் மொபைல் எதுவும் பேசுறீங்களா? இல்லை, வேண்டாம். நான் என்னத்தை பேச? நீங்கள் பத்திரமா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. நான் அப்புறம் பேசுகிறேன், கால் பண்ணுறேன். சரிக்கா, அப்போ வைக்கணும். என்னாச்சு லட்சுமி? வண்டி நேற்று ராத்திரியே விழுப்புரம் தாண்டியே நின்று போச்சான் வண்டி. அதுக்கப்புறம் வண்டி என்னமோ சரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாவலாம் ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. கடைசியில் ஒரு வண்டி அனுப்பி விட்றேன்னு சொல்லி அனுப்பி விடல போல இருக்கு. நான் காலையில் இப்போ தான் வண்டி வருதா. இனிமேல் அந்த வண்டியில் புறப்பட்டு எல்லாரும் வாராவலாம். வரதுக்கு சாயங்காலம் ஆயிரும்னு சொல்லுது. அதான் எனக்கு பயமாக இருக்குது. வீட்டுக்கு போனது எங்கள் வீட்டுக்காரர் வேற பிள்ளைங்கன்னு கேட்பாரு. அவருக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? அதை நினச்சாதான் எனக்கு வயிற்ற கலக்குது. நான் தான் அந்த பிள்ளைக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு தெரில. நான் வேற இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கேன். ராத்திரியே வண்டி நின்று போச்சுன்னா அவைய ராத்திரியே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல நம்மளுக்கு. நம்மகிட்ட சொன்னா மட்டும் என்ன பண்ண முடியும்? நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோனு ராத்திரியே 2 முறை பண்ணியிருக்கு. இந்த மிஸ்டு கால் கிடக்க. எக்கா, எதுவும் சும்மா நம்மகிட்ட எதுவும் பொய்கி சொல்லுது அந்த பொம்பளை? சேச்சே, அது அப்படிப்பட்ட ஆள் மாதிரிலாம் தெரில. அதான் இந்த பிள்ளை சோனியே பேசிச்சுல்ல, அதனால வேற ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. இல்லைக்கா, இப்போ யாரை நம்ப முடியுது? யாரையும் நம்ப முடிய மாட்டேங்கல்ல. அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு இனிமே என் பிள்ளைய கண்ணில் காண்ற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. வீட்டுக்கு போனதும் தண்டபாணி அண்ணன்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? இன்னும் 1/2 மணி நேரத்தில் நம்ம ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். வீடு போய் சேர மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கிட்டுங்களா? இன்னும் 1 மணி நேரம். தண்டபாணி என்ன வேலைக்கு போயிருப்பாவளா? இன்னைக்கு வீட்டில் இருப்பாவளா? தெரியலையே. இன்னைக்கு நம்ம வருவோம்னு அவர் வீட்டில் இருந்தாலும் இருப்பாரு. எதுக்கும் போன் அடிச்சு கேட்டு பாருங்க. அப்படியே வீட்டில் இருந்தாருன்னா தோட்டத்துக்கு போங்க, சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் வாரேன்னு சொல்லுங்க. இல்லை ஏதாவது சொல்லி சமாளிங்க. சாயங்காலமா வர சொல்லுங்க. அதுக்குள்ள உங்க மொவ வீட்டுக்கு வந்துருவாள்ல. ஆமாம், உமா சொல்கிறத நல்ல ஐடியா தான். ஃபோன் பண்ணி தண்டபாணியன்ட்டு கேட்டு பாருங்க. வீட்டில் இருப்பாரா, தோட்டத்துக்கு போவாரா என்னன்னு. அப்படியே தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னாருன்னா சரி போங்கன்னு சொல்லிடுங்க. வீட்டில் இருக்கேன்னு சொன்னாருன்னா எப்படின்னா போக சொல்லுங்க. இல்லை, எனக்கு நேத்தே அவர்கிட்ட போய் சொல்லும்போதே எனக்கு ஒரே பயம். இன்னைக்கு காலையில சரி பிள்ளையும் தான் வந்துருவாள்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தைரியமா இருந்தேன். இப்போ பிள்ளை இப்பயும் வரலன்னா நமக்கு இன்னும் பயமாலாம் இருக்கு. என்னன்னு அந்த மனுஷனை சமாளிப்பேனோன்னு. வேற வழி இல்லை லட்சுமி, சமாளிச்சு தான் ஆகணும். உங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பாரு. ஐயோ, எனக்கு ஊருக்கிட்டக்க வர வர பயமாவுலாம் இருக்கு. இங்க அந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கேன். என்ன பண்ணியாரோ தெரியலையே. தோட்டத்துக்கு போயிருக்கணும் கடவுளே. இல்ல, இப்போ ஃபோன் பண்ணாண்டா. சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் வேணா எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சாருன்னா ட்ரெயின் லேட்டா சாயங்காலமாக தான் வந்து இறங்குவோன்னு சொல்லிடுவோம்மா. ஐயா லட்சு, மாட்டிக்கிடுவிய. இந்த பொய்ய சொன்னீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் திருச்செந்தூரில் எங்கே ட்ரெயின் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா ஏதாவது காது வாக்கில் தெரிஞ்சுக்கிடுவார். நியூஸ்லலாம் எதுவும் போடலையேன்னு. நீங்கள் வேற சும்மா இருங்க. இல்லை, அப்போ அவர்கிட்ட உண்மையாவா சொல்கிறீங்க? லட்சு உண்மையை சொல்லல. தண்டபாணியனே வீட்டில் தான் இருக்காருன்னா அவரை தோட்டத்துக்கு அனுப்ப வழியை பாருங்கன்னு தான் சொல்லியும். எப்படியும் தோட்டத்துக்கு போனால் சாயங்காலம் தானே வருவாவ. அது வரைக்கும் நம்ம சோனி வீட்டில் இல்லாதது அவருக்கு தெரியாதுல்ல. சாயங்காலம் சோனி வந்துடுவா. ராத்திரி வேலையிலேருந்து வரும்போது அவர் பார்த்தாருன்னா அப்படியே சந்தோஷமாயிருவாரு. நீங்களாம் மாட்டிக்கிட மாட்டீங்கல்ல. சரி இருங்க, ஃபோன் பண்ணி பார்க்கேன். ஐயே, அப்ப நீ இந்த நேரத்துல இங்கெல்லாம் இருக்கா? அவ்வளோ மயக்க தூக்கிட்டு உனைய தேடி இங்கெல்லாம் வரணும் போல இருக்கப்போ. எல்லாரும் உங்க வீட்டுக்கு மயக்க தூக்கிட்டு போனாங்கன்னா ஏமாந்துல போவாவ நீ வீட்டுல இல்லாம. சும்மா இருங்க சரணத்தான், கிண்டல் பண்ணாதீங்க. இப்படியே 4-5 சென்டம் இருக்கும். அப்போ மயக்க எடுத்துக்கிட்டு வந்துதானே அவாவ. என்ன கிண்டல் பண்றியா என் தங்கச்சியா? சேச்சா, இல்ல கிண்டல்லாம் பண்ணல. உண்மையதான் சொல்றேன். உங்க தங்கச்சி நல்லா தானே படிப்பா, நல்லா ஸ்கோர் பண்ணுவாள் மார்க்கு. அதனால எப்படியும் பாரு, ஸ்கூல் ஃபர்ஸ்டாவது வருவா.
ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுக்குலாம் யாரும் மைக் தூக்கிட்டு வர மாட்டாங்க தான். ஏதாவது லோக்கல் சேனல் யாராவது வந்தாதான் உண்டு. பாருடா, அப்ப கன்ஃபார்ம் சென்டம் தானா? ஆமா சொல்லி தரணியா. ஆமா ஆமா, மேக்ஸ்ல கண்டிப்பா சென்டம் தான். மத்ததெல்லாம் எப்படியும் மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஸ்கூல் டாப்பர் இப்படி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்களே, 10 மணிக்கு தானே ரிசல்ட். இங்க வேற நெட் கிடைக்க மாட்டேங்குது சரியா போன்ல. என்ன பண்றது? அந்த மாட்டு வண்டி கிட்ட நல்லா நெட் கிடைச்சிச்சு. அங்கன போய் வேணா ரிசல்ட் பார்க்கலாம். அப்ப 10 மணி வரைக்கும் இங்க தான் இருக்க போறோமா? ஊருக்கு போற ஐடியாவே இல்லையா உங்களுக்குலாம்? இல்ல அதுக்குள்ள வண்டி வந்துரும். நம்ம அப்புறமா வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போற வழியில கூட பாத்துக்கலாம் ரிசல்ட். சரண்யா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு வை, எனக்கு கண்டிப்பா ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இல்லாததா சரணத்தான், ட்ரீட் தானே வச்சிருவோம். முத ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்ல அதுக்கு. அதெல்லாம் என் தங்கச்சி எடுப்பா பேரு. ஆமா, சோனியும் 12th தானே? அட ஆமா, இதை நான் மறந்துட்டேன் பேரு. அவன் நம்பர் என்னன்னு கேட்டு வை, நம்ம அப்புறம் ரிசல்ட் பார்க்கலாம். ஐயோ, அந்த பொண்ணுகிட்ட போய் நாளா நம்பர் கேட்க மாட்டேப்பா. ஏற்கனவே அது சிடு மூஞ்சி, எதனா கத்தி கத்தி விட்டுற போகுது. சரண்யா, நீ அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்து எப்படின்னா நம்பர் வாங்கு. நம்ம அவளோட ரிசல்ட்டையும் பார்ப்போம். அவ வேற ஏற்கனவே பயந்து போயிருப்பா. எப்படியும் அந்த பொண்ணு சரண்யாவை விட கம்மி மார்க் தான் வாங்கும் பாரு. அதை பார்த்தாலே கொஞ்சம் பேக்கு மாதிரி தான் தெரியுது. சஞ்சனா, அப்படிலாம் ஒருத்தர் தோற்றத்தை பார்த்து சொல்லக்கூடாது. சேச்சா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சோனி சுமாரா தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒருக்கா சந்தியா சொன்னான். சரி, என்ன மார்க்கா இருந்தா என்ன? சரி, உங்க அக்காக்கே மெசேஜ் பண்ணி அவளோட நம்பர் என்னன்னு கேட்டு வை, நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். சரி, நான் சந்தியாவுக்கு கால் பண்ணி பேசுறேன். சரி, நம்பர் வாங்கி வை. நாளை போயிட்டு யார்ட்டையாவது தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரேன். ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. எனக்கும் ஒரு ஜூப்பு தண்ணி வாங்கிட்டு வாடா. பார்க்கலாம். பெரிய பொண்ணு அவ்வளத்தையும் கீழே வை. நாங்களும் ஆளு கொண்டா தூக்கியா. நீ பாட்டுக்கு அவ்வளத்தையும் மொத்தமா தூக்கி தலையில வச்சுக்கிட்ட. அக்கா சீக்கிரம் போய் நீங்கள் முதல் ஆட்டோவை பிடிங்க. ஆட்டோ பிடிச்சுன்னா சட்டு புட்டுன்னு வீடு போய் சேரலாம்ல. இதெல்லாம் நான் தூக்கிக்கிடியேன். ஓடுங்க சீக்கிரமாக. ஒரு 2 ஆட்டோவை பிடிங்க. ஒரு ஆட்டோவில் அவ்வளோ வரும் போக முடியாது. எப்படியும் 2 ஆட்டோ பிடிச்சாதான் முடியும். போய் ஆட்டோக்காரன்ட்ட பேரம் பேசுங்க. 100 ரூபாய்க்கு வரானான்னு கேளுங்க. 100 ரூபாய்க்கு பிரியனா ஆட்டோ ஓட்டியா? வடங்குடியில இருந்து ஆட்டோவில் போனனால இப்போ 300-400 ரூபாய் கேட்கானுவேன். இங்கே திருச்செந்தூர்ல இருந்து இவன் ஆட்டோவில் போகிறதுக்கு உனக்கு 100 ரூபாய்க்கு வரான். உன் பிரியனை ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லி போகலாம். சரி, ஒரு 200-250க்காவது போய் பேரம் பேசுங்க. 2 ஆட்டோ பிடிக்கணும். எப்படி 500 ரூபா ஆயிரும். சென்னைக்கு போகிற காசை விட அதிகமாக தான் இருக்குது. கேட்டு பாருங்க. வருவான் அதெல்லாம் ஆட்டோக்காரன். பேரம் பேசணும். அடித்து பேசினா தான் வருவான். எல்லாம் ஆட்டோலலாம் போக வேண்டாம். அதான் டவுன் பஸ் இருக்கும்ல, ஊருக்குள்ள வர டவுன் பஸ். அந்த ஊரில் இறங்கினாலும் மேய்கிடலாம் அந்த டவுன் பஸ்ஸை பிடிப்போம். அது வரும், இந்த டைமுக்கு தான் வரும்னு நினைக்கேன். போய் பார்ப்போம் வாங்க. ஆமாடா பெரிய பொண்ணு. ஐயையே, சென்னையிலேருந்து வாரோம். நம்ம பஸ்ஸில் போனால் நல்லாவா இருக்கும்? இங்கேருந்து நேராக ஒரு ஆட்டோவில் போய் வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்கினா தான் கெத்தாக இருக்கும். ஆமா, இவ முன்ன பின்ன பஸ்ல போனவா கிடையாது. போன இவ கௌரவம் குறைஞ்சிரும், கிரீடை இறங்கிரும். சும்மா இருளா அவ்வளோ இருக்கும் பஸ்க்கு. எங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் சும்மா தானே. அந்த 2 பயல்களுக்கு மட்டும்தான் காசாக இருக்கும். அது கூட அவனை பஸ்ஸாக சொன்னானுன்னா அந்த காசு கூட போட முடியானுவேன். வாசிலே வீடு போய் சேரலாம். இவன் என்னென்னா இப்போ தண்டமாக 1000 ரூபா ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாளே. அப்போ 1000 ரூபா ஆகுமா? ஆமாடா பெரிய பொண்ணு. ஆட்டோக்காரன் ஏவே 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாரான். இன்னிருந்து திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் போனாலே 500 ரூபாய் கேட்பான். ஐயோ, அப்போ பஸ் ஸ்டாண்டு போய் பஸ்ஸை பிடிக்கணுமே. அந்த கூட்டத்தில் ஏறி சாடி எப்போ வீடு போய் சேர்றது? நான் கூட ஒரு ஆட்டோ பிடிப்பியே நல்லா ஜம்முன்னு ஏறி ஆட்டோவில் வரலான்னு பார்த்தேன். எதுவும் தெரிஞ்ச ஆட்டோக்காரன் நம்பர் இல்லையோ? குறைச்சி கேட்டால் கூட கொண்டு வந்து விட மாதிரி. வரும்போது கவின் அழகாக காரில் கொண்டு விட்டுட்டான். அவனையாவது வர சொன்னோம்ல. பத்திராளியக்கோ, உங்கள் மௌனை வர சொல்லுங்களாம். இல்லை, அவன் இனிமே வண்டி எடுத்துட்டு வரணும்னா எப்போ வந்து சேர்றது? அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி வீடு போய் சேர்ந்துடலாம். சும்மா இருளா சொல்றதா இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போலாம் நான் சொல்லாண்டேன். வாங்க 2 எட்டு எடுத்து வச்சு என்ன பஸ் ஸ்டாண்டு வந்துடும். பஸ் ஸ்டாண்டு அங்கே போனோன்னா உடம்புடிக்கினாலும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். மினி பஸ்ஸில் போனால் கூட அங்கேருந்து மறுபடியும் ஏதோ நம்ம ஊருக்கு பஸ் கிடைக்கும் போயிடலாம். ஐயோ லட்சு, 2 பஸ் மாற சொல்லுவீங்க போல இருக்க. ஒரே பஸ்ஸாக போக முடியாதோ? கிடச்சுன்னா 9ஆம் நம்பரில் போயிடலாம். இங்கே நின்று பேசிட்டு இருந்தா ஒரு நம்பரையும் பிடிக்க முடியாது. வாங்க போவோம். ஆமா, எப்பலாம் வாங்க. அங்கே என்ன மச மசன்னு நின்றுகிட்டு இருக்கீங்க? நீங்களாம் பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு என் ரிசல்ட் என்ன ஆகுமோன்னு. ஏன்னா நாளைக்கு தான் 10th ரிசல்ட்டான். அட போ, நீ வேற சின்ன பண்ண வேறு பேட்டாத. எங்க நிலைமையே இங்க கவலைக்கிடமா இருக்கான். இதுல உன் ரிசல்ட்டை பத்தி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்காவது நாளைக்கு தானே வரப்போகுது, எங்களுக்கு இன்னைக்கு வரும். சரி பயப்படாத, பாஸ் ஆயிருவேன். சோனி சாயங்காலம் தான் வருவாளாம். அவளை நினைச்சா இன்னும் கவலையா இருக்கு. ஆமாம், பாவம் சோனி. சோனி அப்பா அம்மா கிட்ட அடியில இருந்து தப்பிச்சிருவாளே. நான் தான் மாட்டுவேன் போல இருக்கு எங்க வீட்டுல. சரிசு, நீ சரியான வேலை. உனக்கு எண்ணம் பூரா எப்படி இருந்திருக்கு பாரு. ஆமா, அவளும் எப்பயும் ஸ்மாரா தான் படிப்பா, நானும் ஸ்மாரா தான் படிப்பேன். அவ ஸ்மாரா படிப்பா, நான் ஃபெயிலே கூட ஆயிருக்கேன். இருந்தாலும் பயமா இருக்குல்ல. இன்னைக்கு அவ ஒருவேளை கம்மியா மார்க் எடுத்திருந்தானா உங்க வீட்ல உங்க அம்மா அவளை அடிச்சு துவைப்பாவல்ல. அதே மாதிரி
இருல கல்லா, இன்னைக்கு நீ எப்படி தருமடி வாங்குறன்னு மட்டும் பாரு. பிள்ளைகள அங்க வாங்கன்னு சொன்னேன். அந்த வாரம்மா. எல்லாம் வாங்க, நம்மள வர சொல்லி சத்தம் போட்டுட்டு அடக்காவ. அச்சி தாத்தா வாங்க போவோம். உங்க அம்மா ஆட்ட பிடிச்சிட்டாளோ? தெரியல, கூப்பிடாம வாங்க. பைய வாரோம், நீங்க போயிட்டுருங்க. சரி ஆச்சி. இப்ப வாங்க நம்ம போலாம். மைனியோ, நீங்க வேணா என் தோல்ல ஏறிக்கிடுங்க. இந்த கார்த்திகை சௌந்தர்யாவை கூட்டிட்டு போவாரு தெரியுமா ஒரு பாட்டுல. ஆமா பெரிய பொண்ணு, அந்த பாட்டு கூட சூப்பரா இருக்கும். அதான். நெஞ்சுக்குள்ள என்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கண்ணில் தெரியுமா. உலகே அழிஞ்சாலும் உன் உருவத்தை கண்டுபிடிக்க முடியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தாவிக்கும் பெரிய பொண்ணு. வாங்க. அட வாங்க மைனி, எனக்கு ஆசையா இருக்கு. காலமெல்லாம் ஒன்ன நான் சோமப்பேனே. சின்ன பிள்ளைகள் முன்னாடி என் மானத்தை வாங்காதானே சொல்லிட்டேன். அட மைனி வாங்க மைனியா, இதுல என்ன இருக்கு? நான் தானே உங்களை தோல்ல தூக்கிட்டு போறேன். லட்சு வாங்க. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் எங்க மைனியை இப்படிதான் தூக்கிட்டு போறேன். இப்போ அப்புறம் ஊருக்குள்ள அங்கே இறங்கின அப்புறமா இப்படிதான் தூக்கிட்டு போவேன். என்ன முனுக்கு அதெல்லாம் கீழே இறக்கி விடு. என் மோவாலாம் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கா, கிண்டல் பண்ணுவாளா? அப்புறம் இந்த உப்பு மூட்டை கூட நல்லா இருக்கே. இறக்கலாம் விட முடியாது, பஸ்ல ஏறும்போது வேணா இறக்கி விடுறேன். வாங்க. அவளை கீழே இறக்கி விடு பெரிய பொண்ணு. அதெல்லாம் முடியாது லட்சு. இவ சொன்னா கேட்காண்டா. எப்படியோ ஒரு வழியா வண்டி நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா எப்படியும் வீடு போய் சேர 5-6 மணி ஆயிரும். ஐயோ அவ்வளவு நேரம் ஆகுமா? கண்டிப்பா 6 மணி தாராளமா ஆகும். சரி, அந்த ஒரு நிமிஷம் அந்த ட்ரெயினை பிடிச்சிருந்தேன்னா நான் ஜம்முன்னு அழகா வீடு போய் சேர்ந்திருப்பேன். கடவுளே. சரண்யா, அப்ப இன்னைக்கு ரிசல்ட் 10 மணிக்கு தானே? போன்ல எல்லாம் வந்துரும்ல? ஆமாம்மா வந்துரும். ஸ்கூலுக்குலாம் போலான் இருந்தேன் மார்க் வரும்போது. நம்ம தான் இன்னைக்கு காலையிலே வீட்டுக்கு போயிருவோமே, அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்கூலுக்கு போலான் இருந்தேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு மார்க் பத்தி பேசி வெறுப்பேத்துறாவளே. எனக்கு கூட தான் ரிசல்ட் 10th ரிசல்ட் நாளைக்கு வரும். நானும் பயப்படுறேனா? நீங்களும் தான் பயப்படுவீங்க. நீ பாஸ் ஆனாலும் வருத்தப்பட மாட்டேன், ஃபெயில் ஆனாலும் வருத்தப்பட மாட்டேன். உன்னை மாதிரி யாராவது இருப்பாங்களா? நானும் தான் பாஸ் ஆனாலும் வருத்தப்பட மாட்டேன், ஃபெயில் ஆனாலும் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் இந்த கும்பலோட இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துலயே ரிசல்ட் வரணும்னு. நம்ம மட்டும் ஒரு நல்ல டீசெண்டான மார்க் வாங்கல, இதுவெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணியே சாவடிச்சிரும். அதனால எப்படின்னா கடவுளே ஒரு நல்ல டீசெண்டான ஒரு மார்க் வரணும் எனக்கு. இங்க பேரு இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கணும், கெத்தா இருக்கணும். அவனுக்கு எது மீசை? அவன் எங்க மீசையை முறுக்குறது? அந்த பிள்ளைய ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்களே, வேற அழுதுற போகுது. ஏமா அவளா அழுவா? அவளை பத்தி தெரியாம பேசாதீங்க. நம்ம வீட்டுல ஒரு வாயாடி இருக்காளா சஞ்சனா, அதே மாதிரி வாயாடி தான் இவளும். 2 வாயாடியும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. நீங்க மட்டும் இந்த பொண்ணை தனியா இருக்கும்போது இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கு. அந்த கும்பலோட இருக்கும்போது பாருங்க, நம்ம வீட்டு ரவுடியோட பெரிய ரவுடியா இருக்கும் இது. நானும் ஒன்னும் அப்படி கிடையாது, நான் அமைதியான பொண்ணு தான். நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதமா, அவன் அப்படிதான் கிண்டல் பண்ணுவான். ஏம்மா நீ அமைதியான பொண்ணு? அமைதியான பொண்ணு நீன்னா அப்போ அமைதியான பொண்ணுக்குள்ள என்ன பேர் வைக்கிறது? மணி இப்போ 9:45, இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்கு. ஐயோ திக்கு திக்குன்னு இருக்கே. இப்பயே போன் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிடுவோம். மார்க் என்னன்னு பாக்கணும்ல. சோனி பாஸ் ஆனா நமக்கு ட்ரீட் வைப்பாளான்னு கேளுங்க. பாஸ் ஆனா ட்ரீட் வைக்கேன், முத அதுக்கு பாஸ் ஆகணும்ல. ஓ அப்ப ஆளு பாஸ் ஆகுறதே கஷ்டமா? அப்ப ட்ரீட் கொஞ்சம் கஷ்டம் தான். எவ்வளவு நாள் ஆச்சு இந்த தெருவுக்கு நம்ம வந்து. லெச்சிலாம் என்ன வரல போல இருக்க, அமைதியா இருக்க. காலையிலேயே வந்துருவாவளா இருக்கும்னு நினைச்சேன், இன்னும் காணுமே. சரி கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம், 10 மணி பஸ்க்கா வாராவலான்னு. இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பிள்ளையில பார்த்துட்டு தான் தோட்டத்துக்கு போனோம். அது வேற இளையவளுக்கு இன்னைக்கு என்னமோ மார்க்காமா. மார்க்கம் என்ன ஏதுன்னு எல்லாரும் கேட்காவ. நம்மளும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் நம்ம தோட்டத்துக்கு போனோம். லட்சுமி வேற போன பண்ணி காலையிலேயே தோட்டத்துக்கு போலையா, இன்னும் வீட்டில் என்ன பண்ணுறியாங்கா? தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணுறது? பிள்ளைகள பார்த்து 1 மாதம் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ 1 வாரம் போனதுக்கே. அதுவளை பார்த்துட்டு தான் தோட்டத்துக்கு போனோம். இன்னைக்கு வேற இளையவளுக்கு ரிசல்ட்டாமா. ரிசல்ட்டை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். அதனால் பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக தோட்டத்துக்கு போனால் போதும். எப்படியும் 10 மணி பஸ்க்குனாலும் வந்துடுவா. நம்ம இப்போ போன போட்டோன்னா நீங்கள் இன்னும் தோட்டத்துக்கு போலையான்னு மறுபடியும் சத்தம் போடுவா. வரட்டும் பார்த்துக்கிடலாம். அங்கே யார் வெளியே யார் சத்தமாக கேட்க? யார் அது? இது அந்த சாந்தால. அவன் என்னத்துக்கு இங்கே வந்து உட்காரியா? ஓ ஊருக்கு போனையெல்லாம் இன்னைக்கு தான் வருவான்னு அவளுக்கும் விஷயம் தெரிஞ்சு தான் வந்து நிற்காளோ? அப்படி தான் போல இருக்கு. பிள்ளை காய்ச்சி பிள்ளையாச்சே அங்கே எதுக்கு வெயிலில் உட்கார்ந்துருக்கா? எண்ணெய் கூப்பிட்டுங்கன்னா சேரில் உட்கார வைக்கலாமே. எம்மா சாந்தா, பிள்ளை காய்ச்சி பிள்ளை என்னத்துக்கு இப்படி வெயிலில் உட்கார்ந்துருக்கா? வா உள்ளவா.
ஐயா பரவாயில்லண்ணே, ரொம்பலாம் வெயில் இல்லை. இந்த ஓட்டு தாவரத்தில் கொஞ்சம் நனல் இருக்கு. நான் சரி லட்சுமி அக்கா ஊர்ல இருந்து வந்திருப்பாவில் நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். பார்த்தா என்ன சத்த அணக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் வரல போல இருக்குன்னு நான் இதிலே உட்கார்ந்துட்டேன். ஐயே, உள்ள வர வேண்டியது தானே. அட இதில் என்னென்ன இருக்கு, இருக்கட்டும். நானும் லட்சுமியும் பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு தான் தோட்டத்துக்கு போனோன்னு இருக்கேன். இன்னும் ஆளை காணோம். 10 மணி பஸ் இனிமே தானே வரும். அந்த பஸ்க்கு வருவாவெலாம் இருக்கும். ஆமாம் ஆமாம், நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வரலன்னா அப்புறம் நான் தோட்டத்துக்கு கிளம்பிட வேண்டியது தான். வேற அதுக்கு மேலேன்னா தண்ணி வைக்காம போட்டால் சரிப்பட்டு வராது பத்தியா. ஆமாம் ஆமாம், நீங்கள் தோட்டத்துக்கு போயிருப்பீன்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். நீங்கள் பார்த்தா இங்கே இருந்திருக்கீங்க. ஆமாம், பிள்ளைகளெல்லாம் பார்த்து ஒரு வாரம் ஆன மாதிரி ஆகி வச்சா நமக்கு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு பார்த்தேன். ஆமாம் ஆமாம், அது சரிதான். ஆமாம், நீ செக்கப்புக்குலாம் போயிட்டு வரியா? அப்படி கூட்டு போறானா இல்லையா? குழந்தை எங்கே வேலைக்கு போயிட்டானோ? ஆமாம், அவிய வேலைக்கு போயிட்டாவ. செக்கப்புக்கெலாம் போயிட்டு தான் இருக்கேன். இப்போ 7வது மாசமா? ஆமாண்ணே, 7. சரி சரி சரி, நல்ல விஷயம். நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடு. எதுனாலும் கூச்சப்படாமல் லட்சுமி கிட்ட கேளு வேணுங்கத. சரிண்ணே சரிண்ணே. என்னண்ணே, இன்னைக்கு மொபைலுக்கு ரிசல்ட் என்னதான் நீங்களும் இன்னைக்கு இங்கே இருந்துட்டியாலோ தோட்டத்துக்கு போகாம? ஆமாம், இன்னைக்கு ரிசல்ட்டு. இன்னும் ஊர்ல இருந்து வரல ஆளுவ. அதான் வருவாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? டூருக்கு போனீங்க இன்னும் வரலையாக்கும்? நான் வந்திருப்பாவன்ல நினைச்சேன். ஆமாம், இன்னும் வரல. நான் வந்திருப்பாவே ரிசல்ட் கேட்கலாம். உங்கள் மொபைல் ரிசல்ட்லாம் என்ன ஏது? அவளும் 12 தானே. அவள் அப்புறம் இந்த சரசு மொபைலும் 12 தான் நினைக்கேன். அவளும் அங்கே என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். அங்கே போனால் பூட்டி கிடந்து வீடு, யாருமே இல்லை. சரி அதான் லட்சுமி அக்கா பொண்ணும் 12 தானே, சரி அங்கே கேட்டுட்டு போவோமே நினச்சிட்டு தான் இப்படி இந்த தெருவழியாக இங்கே வந்தேன். ரிசல்ட் வந்தா போதும். குடும்பத்தில் இருக்கையில விட அடுத்தே தான் ரொம்ப ஆர்வமா இருக்காவம்மா. இல்லைண்ணே, எல்லாம் ஒரு ஆர்வம் தான். அடுத்து நம்ம பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும்ல. எப்படி படிக்க வைக்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், எல்லாத்தையும் உங்களை பிள்ளைகளும் படிக்கிறத வச்சு தானே நாங்களே முடிவு பண்ண முடியும். அதுக்காண்டி ஒரு ஆர்வத்தில் கேட்கறது தானே. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இருந்தாலும் மீனாக்கு ரொம்ப ஆர்வம் தான். அட இது யாரு இழிச்ச வச்சு நீ இங்கே தான் இருக்கிய? ஒன்றையும் நான் கவனிக்கலையே. அது எப்படி கண்ணு தெரியும்? நீ மார்க்கு நனைஞ்சிக்கிட்டு வந்திருப்ப. மார்க் என்னன்னு கேட்டுருந்தோம். கேட்டுக்கிட்டு இங்கேருந்து வேற யார்ட்டையாவது போய் சொல்லணும்னு. அப்படி இல்லைலா. இந்தா யாரு சாந்தி அக்கா மோவா, அவள் 575 மார்க் எடுத்திருக்காளாம். அப்பயும் உட்கார்ந்து அழுதுட்டு அடக்கா. சரி அதான் இங்கே என்ன மார்க் என்னன்னு கேட்போன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். ரிசல்ட் வந்துருச்சு? ஆமாம், இப்போ தான் பார்த்துட்டு அந்த பிள்ளை ஓன்னு அழுதுட்டு அடக்கு. ஏன் மார்க் ரொம்ப கம்மியாமா? இல்லை 25 மார்க் தான் கம்மியாயிருக்கு. 600க்கு தான் 575 எடுத்திருக்கு. எடுத்துட்டு தான் அது ஓன்னு உட்கார்ந்து அழுவுது. ஓ, சாந்தி அக்கா மோவான்னு அந்த ரம்யா தானே? ஆமாம், அது நல்லா படிக்க பிள்ளைல. அது ஸ்கூல் பெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த மார்க் வரலன்னா தான் அழுதுட்டு அடக்கு. அந்த பிள்ளைக்கு பூ மாதிரி எங்கே மார்க் எடுத்திருப்பாளோ, நம்ம அதை விட கம்மி ஆயிட்டமோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். அவையெல்லாம் வந்தா தானே மார்க் தெரியும். ஆமாம், என் மூவெல்லாம் பாஸ் ஆனால் எனக்கு போதும்ப்பா. பெருசாலாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கல. பாஸ் ஆகி ஒரு நல்ல படிப்பு படித்து ஒரு வேலையில் அதுவே இருந்தால் போதும். ஏதோ ஆட்டோ சவுண்டு கேட்க உங்கள் வீட்டுக்கு தான் ஆள் வருதா? ஐயா இல்லை, அந்த பக்கமாக போகுது. நான் கூட லட்சுமி அக்காலாம் தான் வந்துட்டாவளோன்னு நினச்சேன். 2 நாள் என்னமோ தான் டூர் நம்ம இருந்து ஒரு வாரமெல்லாம் தங்கியிருக்காவே. ஒரு வாரம் இல்லை, நமக்கு தான் ஒரு வாரம் ஆன மாதிரி இருக்கு. 3 நாளாக என்னமோ தான் தங்கியிருப்பாவேன்னு நினைக்கேன். ஆமாம், போவ வரலாம் ஆயிடுச்சுலான்னே. அங்கே போகிறதுக்கு இன்னைக்கு ராத்திரி வர ராத்திரின்னு ஆனால் கூட ஒரு வாரம் 5 நாள் ஆன மாதிரி ஆயிட்டுல. ஆமாம், அப்படி பார்த்தா ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியும் வந்துருவாவே. அவியில தேடிட்டு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 10 மணி பஸ்க்கு வருவாவேன்னு நினைக்கேன். ஆமாம், அது இனிமே தானே வரும். அதில் இறங்கி வருவாவே. வரட்டும். சரண் சீக்கிரம் பாரு. சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஐயோ, என் ஃபோனில் பார்க்கலான்னா எனக்கு திக்குன்னு பயமா இருக்கு. கடவுளே, என் நம்பரை வேற கேட்பாங்களோ. ஓ மார்க் வந்துருச்சு. எவ்வளோ மார்க்கு? நீயே பாரு. 581. ஒன்றுல கூட சென்டம் இல்லையா? மேக்ஸில் சென்டம் வரேன்னு பார்த்தேன், 97 தான் வந்திருக்கு. 581 மார்க் எடுத்துக்கிட்டு மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிருக்கு. நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகுமோ தெரியல. அதான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் 99 எடுத்திருக்கியே. ஏமா மார்க் குறைவா? சரண்யா, இதெல்லாம் நல்ல மார்க் தான். இதுக்கு எதுக்கு நீ மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க? இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் மார்க் எதிர்பார்த்தேன். மேக்ஸில் கன்ஃபார்ம் சென்டம் இருக்குன்னு பார்த்தேன். கடைசியில் அது 97 தான். அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஐயோ, ஸ்கூல்ல இருந்து வேற கால் பண்ணுறாங்களே. எடுத்து பேசுமா, என்னன்னு கேளு. சரிம்மா. இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு அப்புறமா இவெல்லாம் அழியா, இவளெல்லாம் என்னத்த சொல்ல. சரண், சோனி மார்க் போட்டு பாரு. நம்பர் அனுப்பிட்டாங்களா? அனுப்பிட்டாங்க மச்சா. இந்த அடுத்து அவங்க நம்பர் தான் பார்க்க போறேன். ஐயோ, என்னது நம்ம மார்க் பார்க்க போறாங்களா? என் நம்பர் எப்படி வீலுக்கு போச்சு? இல்ல யார் ரிசல்ட்லாம் பார்க்க வேண்டாம். பயப்படாதீங்க. என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க அக்கா கிட்ட தான் கேட்டேன், மெசேஜ் பண்ணி விட்டாங்க. இந்த சந்தியா எருமை மாட்ட அனுப்பி விட்டுட்டாலாக்கும் நம்பரை. நீங்க 2 நிமிஷத்துல உங்க மார்க்கும் தெரிஞ்சுக்கிடலாம். மேம் தேங்க்ஸ் மேம். என்னாச்சு இங்க ஒரே தேங்க்ஸா இருக்கு? மேம் ஆனா நான் சென்டமே வாங்கலையே. அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணா? ஓகே மேம். சரி வைக்கிறேன். என்னாச்சுமா, என்ன சொன்னாங்க உங்க டீச்சரு? நான் கூட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இருப்பேன்னு நினைச்சேன். எதுலையுமே சென்டம் வாங்கல. இன்னொரு பொண்ணு ஒரு இதில் சென்டம் எடுத்துருக்கிறாளாம். அவள் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும். எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் செகண்ட் தான். சரி, செகண்ட் தானே. இதுக்கு ஏன் நீ அல்ற மாதிரி இருக்க? அழாத விடு, ஃப்ரீயா விடு. செகண்ட் எடுத்திருக்க, அதுவே நல்ல விஷயம் தானே. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இல்லைல்ல. நானும் ஃபெயில் ஆகாமல் இருக்கணும்.
நல்லா தான் எழுதியிருந்தேன் பரீட்சை. ஆனால் மார்க் எப்படி வரும்னு தெரியலையே. எப்பயும் நம்ம நல்லா தான் படிப்போம், ஆனால் ஃபெயில் ஆயிடுவோம். இந்த முறை என்ன ஆகுமோ கடவுளே. இந்த சோனி ரிசல்ட் அப்படியே பஃபர் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. என் மார்க்கை தெரிஞ்சுக்கிட்டு இந்த குரங்கியா இவ்வளோ ஆர்வமாக இருக்கு. அக்கா நீங்களாம் கொஞ்சம் வாங்கக்க. நீங்களாம் வந்தாதான் எனக்கு கொஞ்சம் மனசு தைரியமா இருக்கும். அப்பதான் எங்க வீட்டுக்காரர் என்னால சமாளிக்க முடியும். இல்லைன்னா அவரு கையை நீட்டி விடுவாரு. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. பிள்ளை எங்கன்னு கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லுங்க. எனக்கு நினைச்சாலே மூச்சு முட்டுது. எனக்கு இப்ப வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு காலெல்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்குதுக்கோ. தயவுசெய்து நீங்க எல்லாரும் முதல் என் வீட்டுல கொண்டு விட்டுருங்க பத்திரமா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சமாளிக்கிறதுக்கு என்னால தெம்பில்லை. சரி லட்சுமி, வருத்தப்படாத. நாங்களும் அங்கே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். அதனால நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. நாங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறோம். அதான் பிள்ளை சாயங்காலம் வந்துடுவாள்ல. ஏன்னா போனை பண்ணி வேணா அவரை பேச சொல்லுவோம் உங்கள் முகக்கிட்ட. ஆமாக்கா பற்றியில் அப்படி செய்யலாம்ல. வாங்கக்கா, உங்கள் வீட்டுக்கார்ட்ட நாங்கள் பேசுகிறோம். எனக்கு காலெல்லாம் கிடுக்கிடுன்னு நடக்குது. முன்னாடி போகவே முடியல. நீங்களே யாராவது முன்னாடி போங்களே. அட லட்சு, இப்படி பயந்துட்டு அடக்கிய தண்டபணி அண்ணனுக்கு. தண்டபணி அண்ணனை தூக்கி போட்டு மிதி மிதி நீங்க தான் மிதிப்பியே. இன்னைக்கு என்னன்னா அவரு உங்களை போட்டு மிதிக்க மாதிரிலாம் பயப்படுறியே. அதனால தூக்கி போட்டு மிதிச்சு விடுவாரோன்னு தான் பயமா இருக்கு. அவரு தப்பு பண்ணுனா நான் தூக்கி போட்டு மிதிப்பேன். இன்னைக்கு நான் பிள்ளைய விட்டுட்டு தப்பு பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். யாரா இருந்தாலும் அதானே பண்ணுவாவ. அதான் அடிச்சு கிடிச்சு விடுவாரோன்னு பயமா இருக்குலா. அதெல்லாம் தண்டபணி அண்ணன் அடிக்க முடியாவ, புரிஞ்சுக்கிடுவாவ சொன்னா. வாங்க நாங்க பாத்துக்கிடியோம். ஆமாம் லட்சு, சும்மா பயந்துட்டு இருக்காதீங்க. வாங்க, நான் பேசுகிறேன் தண்டபாணி அண்ணங்கிட்ட. நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாரேன். ஏக்கா அப்படி வந்தாதான் அவைய சந்தேகப்படுவாவே. எங்க லட்சுமி எங்க பிள்ளைலங்கன்னு தேடுவாவ. நீங்க முன்னாடி போங்க. உங்களை பார்த்த சந்தோஷத்துல அன்னை வேற யாரையும் தேட முண்டாவ. அப்புறம் அப்படியே பேச்சு வாக்கில் பேசி அவியெல்லாம் அப்படியே தோட்டத்துக்கு அனுப்பிடுவோம். சரி அப்ப வாங்க, நானே முன்னாடி போறேன். கடவுளே நீ தான் என்னையை காப்பாத்தணும். என்ன மாப்பிள்ள, சோனி மார்க் வந்துச்சா இல்லையா? இந்தா வந்துட்டு. என்னாச்சுனே ஃபெயிலா போச்சா? அவ்வளவுதானா? இல்ல மாப்பிள்ள அப்படியா போயிச்சா? புட்டுக்குச்சா? வாய் திறந்து சொல்லுங்க. வாயை புலந்துட்டு இருந்தா எப்படி? எனக்கு வேற பயமா இருக்கு. ஏற்கனவே வயிற்ற கலக்குது எனக்கு. ஐயா என் புட்டுக்குச்சு போல இருக்கே. இந்த சோனி நீயே மார்க்க பாரு. அதை பாக்குற தைரியம்லாம் எனக்கு இல்லனே. தயவு செய்து நீங்களே சொல்லுங்க. 582. சரண்யாவை விட ஒரு மார்க்கு கூட நீ. அட நானா? அட ஆமா லூசு, நீ தான். நீயே வேணா பாரு, நல்லா பாரு. இந்தாங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. வேற யார் நம்பரையும் போட்டிங்களா? என் பேர் தான் போட்டிருக்கு, என் நம்பர் தான். நான் தானா? எனக்கே ஆச்சரியமா இருக்கே. இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. எனக்கே ஷாக்கா இருக்குண்ணே. பாத்தியா மாப்பிள்ள, நிறைய மார்க் வாங்கிட்டு எவ்வளவு பெருந்தன்மையா மார்க் வாங்க மாட்டேன் ஃபெயில் ஆயிருவேன் எப்படி தன்னடக்கமா இவ்வளவு நேரம் அந்த பிள்ளை இருந்திருக்குன்னு பாரு. அட நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க. நானே இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வரல. ஏன் அப்போ வேற எதுவும் பிள்ளை பேப்பர்ல உன் நம்பர் எழுதி கொடுத்துட்டியா? சரி இல்ல நான் நல்லா தான் படிச்சேன் தடவை. எங்க அக்கா நல்லா கோச்சிங் கொடுத்தா, நல்லா நிறைய டெஸ்ட்லாம் வச்சு நிறைய படிக்க வச்சு. இருந்தாலும் எப்பயும் நான் நல்லா தான் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவேன். ஆனால் மார்க்கே வராது. அதே போல தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த முறை நல்ல மார்க் வந்திருக்கு. அதான் எனக்கே ஷாக்காக இருக்கு. அப்போ ட்ரீட் கன்ஃபார்ம். சோனி எங்களுக்கு ஊருக்கு போன அப்புறம் ட்ரீட் வைக்கணும்னு. ட்ரீட்னா என்ன வைக்கணும்? நாங்க அதை பிளான் பண்ணிட்டு சொல்றோம். ஊருக்குலாம் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஃப்ரீயான அப்புறமா ஒரு நாள் வந்து எங்களுக்கு தனியா ட்ரீட் வைக்கணும். ஆமா நாங்க எல்லாரும் வருவோம். மச்சான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் 2 பேருக்கும் ட்ரீட் வைக்கணும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களா, எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டு போற வழியில நல்லா கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போவோம். ஆமா எப்படியும் சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டணும்ல, அப்போ ஒரு ஹோட்டல் போய் செலிப்ரேட் பண்ணிடலாம். என்ன செஞ்சனா இப்படி ஆயிருச்சு? அதான் எனக்கும் ஷாக்கா இருக்கு. பார்க்க பேக்கு மாதிரி இருந்துட்டு உன்னை விட அதிகமா ஒரு மார்க் எடுத்துருச்சு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கோ தெரியல. ஸ்கூல்லையும் நான் ஃபர்ஸ்ட் இல்ல, இங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் இல்ல. வாங்க வாங்க, உங்களை தான் எல்லாரும் நாங்க தேடிட்டு இருக்கோம். வாங்க எல்லாரும் வந்தாச்சா? ஆமா எல்லாரும் வந்தாச்சு. நல்லா ஜாலியா டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரிய போல இருக்கு. ஆமா ஆமா, இங்கே மாதிரி தான் வெயில். அங்கேயும் என்ன ஜாலியா என்ஜாய் பண்றது. ஏதோ போயிட்டு வந்தோம் பிள்ளைல ஆசைக்காண்டி. சரி எல்லாம் உள்ள வாங்க. எல்லாம் வெளியே ரோட்ல நின்னே பேசிட்டு இருந்தா இப்படி வாங்க. அவ்வளோ உள்ள வாங்க. கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க.